Welcome to RSR Maths number system. Insert 100 rational numbers between minus 2 by 15 and 13 by 15. You have to insert or find 100 rational numbers between minus 2 by 15 and 13 by 15. நம்ம நம்பர் லைனில் ஆரம்பித்தோம்னா சென்ட்ரா 0 -1 -2 அங்கே 1 2 3 15 போயிட்டே இருக்கும். ஆனால் ரெண்டு நம்பருக்கு நடுவில் வந்து 100 நம்பர்ஸ் இருக்கிறதுங்கிறது வந்து இது ரெண்டு நடுவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், given number minus 2 by 15, another number 13 divided by 15. We want 100 rational numbers. இங்கே denominator 15 இருக்குது, அங்கேயும் 15 இருக்குது. Multiply both sides by 10 by 10. இங்கேயும் 10 by 10 போடுங்க. The numbers become minus 20 divided by, இது ரெண்டு மட்டும் minus 20, இதை பண்ணோம்னா 150. Here 13 into 10, 130 by 150. நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி பார்த்தோம்னா சென்ட்ரா 0 -20 இங்கே இருக்கும், ப்ளஸ் 130 தாண்டி 100க்கு மேலே அங்கே போயிடுச்சு 130. இங்கேருந்து 130 நம்பர், இங்கேருந்து ஒரு 20 நம்பர், இப்போ 150 நம்பர் இருக்குது இப்போ ஆக்சுவலாக. அப்போ அதனால் நம்ம ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சலாம்னா 100 நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். 100 rational number between minus 2 by 15 and 13 by 15. இதுக்கு ஜஸ்ட்டு முதல் நம்பர் -19 இருக்கும், அதுக்கு முதல்ல -18 இருக்கும். இப்படி போகும்போது இது வந்து 129 வரும், இப்படி 128 இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இந்த பை போட்டுக்கலாம் 150. Now we want the rational number between 100 rational between minus 2 by 15 and 13 by 15. இந்த லார்ஜர் நம்பர் நிறைய நம்பர் இருக்காசி மல்டிப்ளை பை போத் சைட் பை 10 and 10. இங்கே 10 பண்ணிக்கிறோம், இங்கே 10 பண்ணிக்கிறோம். நவ் -20 by 150லேருந்து 130 by 150. அப்போ இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் -19. therefore -19 by 150, -18 by 150, etc. -1 by 150, then 0 by 150, 1 by 150, 2 by 150, like that it goes. And at one time 130 divided by 150 இது வரைக்கும் அது முடிஞ்சிடும். இப்படி போகும்போது நம்ம வந்து we want only 100. இங்கே வந்து ஒரு 130 நம்பர், இங்கே ஒரு இங்கே இது வரைக்கும் 20 நம்பர். therefore -19 by 150லேருந்து அப்படி போட்டே பண்ணோம்னா அங்கே வந்து 80 divided by 150. இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 நம்பர்ஸ் வந்துடும். 19 by 150, -18 by 150, எக்ஸட்ரா அப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்போ சும்மா ரஃபாக எழுத இருந்தால் -19 by 150, -18 by 150, -17 by 150, லைக் தட் இட் கோஸ். கடைசி இங்கே வரும்போது 78 by 150, 79 by 150, 80 divided by 150. இங்கேருந்து வரையும் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா we'll get 100 numbers. therefore இந்த மாதிரி சமனாக வரும்போது இப்படி சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். இதே பெரிய கேப்பாக இருந்தால் முதல்ல போட்ட மாதிரி கவுண்ட் பண்ணி எழுதலாம். -2க்கு 13 we want 100 rational numbers. there are infinite number of rational numbers, but இந்த கண்டுபிடிக்கிறதுக்காக மல்டிப்ளை போத் சைட் பை 10 and 10. இந்த நம்பர் எப்படி ஆகிடுதுன்னா -2 by 15ங்கிறது -20 by 150, இந்த 13 by 150 அப்படிங்கிறது 130 by 150. அதை மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ 100 நம்பர்ஸ் எடுத்துட்டோம். தீஸ் ஆர் த ரெக்வயர்ட் நம்பர்ஸ். இது போல் எத்தனை நம்பர் வேணாலும் எடுக்கலாம். இதுக்கு வந்து இந்த x+y/2 ஃபார்முலா போட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா வச்சு போடலாம். ஆனால் வந்து 100 நம்பருக்கு வந்து மிகப்பெரிய கணக்கு, கிட்டத்தட்ட ஒரு 30-40 பக்கம் போகும். அது டேடியஸ் ஒர்க், அது அவ்வளோ ஒர்க்கு தேவையில்லை ஒன்றும். அதனால் நம்ம செம பார்த்துக்கிட்டு நம்ம இன்டெலிஜென்ட்டாக எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கணும். ஓகே, சப்ஸ்கிரைப் RSR Maths, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.